ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். அதாவது யாராக இருந்தாலுமே ஒரு நியாயமாக பேசணும், சரிங்களா? நான் நம்ம என்ன பேசுகிறோமோ அதுக்கு பதில். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருத்தன் முந்தா நாள் இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நடந்த முழு பிரச்சனை உங்கள் யாருக்கு தெரியாது. எப்போ இந்த கோகுலை திலீப்பா கூப்பிட போகிறப்ப பாலா பிள்ளைகளை பிடிச்சி வச்சுக்கிட்டோ இல்லை என்ன பண்ணானோ தெரியல, என்னை கேட்காத கேள்வி இல்லை. அப்போ என்ன பண்ணியிருந்தோம், 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தோம். அப்போ என்ன சொன்னேன், விளையாட்டுக்கு சொல்ல எப்போவுமே அந்த ஆள் அந்த ஆள் என்ன சொல்லுவேன்னா, கோகுல் எனக்கு பிறந்தேன், கோகுல் எனக்கு பிறந்தேன்னு ஒரு காமெடிக்கு பேசுவேன். அது ஒரு காமெடியான விஷயம், அது எனக்கு தெரியும், அவனுக்கு நல்லா தெரியும். ஆனால் பிள்ளைங்க விஷயத்த பேசும்போது உனக்கு நொச்சு கொட்டா மாதிரி நோனியெல்லாம் வலிக்குதே, அந்த மாதிரி தானே அவனுக்கு வலிக்கும். இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்களே நான் ஊர் மேலே போய் பெற்றேன், ஊர் மேலே போய் பெற்றேன். ஊர் மேலே போய் பெற்றவனுக்கு எப்படா அவன் கற்றுவேன், அவன் கதறுவேன். உன்னை ஒத்தா ஒம்பான ஊரில் இருக்க கேள்வியெல்லாம் கேட்பேன். நீ கையில் கட்டச்சா உன்னை நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அன்றைக்கி யார் வந்தாங்க, என்னென்ன பேசினேன், என்ன நடந்துச்சு, அவன் என்ன கேட்டான், உன்னை என்ன பேசினான், அந்த 4 மணி நேரம் நான் பட்ட பாடு, நான் பட்ட கஷ்டம். 2 பிள்ளைங்க என்கிட்ட தான் இருக்குது, சரியா? நான் கூட்டிகிட்டு போகிறேன் என் பிள்ளைன்னு சொல்லி அவன் அனுப்பிட்டானா, அனுப்பலை, இவன் வேற போனை போட்டு போயிட்டான். அப்படிங்கும்போது என் பிள்ளை எங்கே இருந்தாலுமே அவனுக்கு பிடிக்காத விஷயம் ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகளை பற்றி யாராவது தப்பாக பேசி அது பாலாக்கே பிறக்கலாம், அது வேற ஒருத்தவங்க பிறந்ததுன்னு சொன்னால், அவன் எனக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த பிள்ளைகளுக்காகவும் எனக்காகவும் பெத்த தாய், கூட பிறந்த அண்ணன், தம்பி, அப்பா, அக்கா பிள்ளைங்க, அவன் குடும்பமே பெரிய குடும்பம். நிறைய பேருக்கு நான் இப்பயும் சொல்கிறேங்க, கடவுள் மேலே சத்தியமாக எனக்கு பொய் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அவன் வீட்டுக்கு ஒரு வாட்டியும் போகும்போது கூட வந்தால் உன் பொண்டாடி பிள்ளையோட வா, இல்லையா உனக்கு இங்கே இடம் கிடையாது. ஓ பொட்டாட்டியே இன்னொருத்தன் கூட போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, இதே வாழ்க்கை தான். இவன் எப்படி ஒத்துப்படுறான், அதே மாதிரி தான் அவனும் ஒத்துப்படுறான். எவன் கூட போய் இது பண்ணிக்கிட்டு இருக்கா, அந்த பயலுக வாழ்க்கை என்னதுக்காகும்? ஏன்னா அவங்க குடும்பத்துக்கே வான்வாரிசுங்கிறது இவங்க 2 பேர் தான். பாலா தான், பாலாவுக்கு இருக்கிறது தான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேறு கதைன்னு வச்சுக்கோங்களேன். எந்த மருமகனும் வீட்டில் இல்லை, எல்லாம் ஆள் கொண்டு அது பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி, இந்த பயலுகனாவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என் மாமனார் செத்ததுக்கு கூட நான் போகலை. இவங்க தாத்தான்னு சொல்லி நான் கொல்லி வைக்க கூட போகல, 2 நெய்ப்பத்தான் கூட பிடிக்க போகல. ஏன்னா அப்போ நான் ஒரு பிரச்சனை இல்லை, இந்த கோயம்புத்தூர் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது தான் அவங்க அப்பா செத்து போனார். இப்போயும் நான் அன்றைக்கி கூட கூப்பிட்டு மனசு கேட்காம, என் மாமியாருக்கு ரொம்ப சுகரு, என்னத்தைய பண்ணுது, உடம்பு முடியலையா, சரி ஏதாவது செலவுக்கு தரவானாலும் எங்கள் அத்தை என்ன பண்ணுச்சு, சரி ஏதாவது கொடுத்தா வச்சு, ஆனால் வாங்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப கௌரவமானாங்க. அப்படிங்கும்போது இல்லை இருக்கட்டும் விட அத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு. இல்லைத்தே எனக்கு மனசு கேட்கல, என் மாமா இருந்துச்சுன்னா மாமா பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப வேணாம் பரவாயில்ல. அப்படிங்கும்போது அந்த 2 வார்த்தை பேசுனதுக்காக என் மாமியாரை போட்டு, என் பெரிய மச்சான் இருக்கான் பார்த்தீங்களா, இது கடவுள் மேலே என் பிள்ளை 2 மேலே நானே சொல்கிறேன், என் மாமியாரை போட்டு அந்த அடி அடிச்சிருக்காங்க. இத்தனைக்கும் அதுக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. எப்போ இவங்கலாம் பிறக்காதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு தெரியும். கைப்புள்ளியாக நான் முதல் தூக்கிட்டு போனேன் பார்த்தீங்களா, அப்போயே சுகர். என் மாமனாருக்கும் சுகர், என் மாமியாருக்கும் சுகர். அப்போ அவங்க அம்மாவை போட்டு அடியடி அடித்து நம்பரெல்லாம் பிடிச்சி பிளாக்ல போட்டாங்க. திருப்பி பாலா எனக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு பேசினியான்னு கேட்டான். ஆமாடா ஏன்டா அப்படின்னு சொல்லி சொல்ல, எங்கள் அண்ணன் எங்கள் அம்மாவை போட்டு அடின்னு அடிச்சிருக்கான் உன்கிட்ட பேசுறதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லவும், எதுக்குடா ஏன்டா பேசுகிறா, உங்கள் அம்மாவை போட்டு அடிக்கிறாங்கன்னு. இல்லை நீ என்னையை விட்டுட்டு போய் எவன் கூடயே வாழ்கிற அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பேசி அசிங்கமாக பேசினா, நான் போய் திருப்பி எதுக்காகடா எங்கள் அம்மாவை அடிச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, உன் பொண்டாட்டி இப்படியே இருக்கா, எவன் கூடயே இருக்கா, அந்த தேனா இந்த தேனான்னு சொல்லி ஏன் முன்னாடியே உன்னை அப்படி பேசினேன். நான் பிடிச்சி அடிச்சு நாங்கள் கட்டி உருண்டு, அதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலி வேற இருக்குது. அந்த நெஞ்சு வலி அவங்க தம்பிக்கு கால் ஏதோ ஒரு இது பழக்கம், மொத்த குடும்பமும் ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா என் வாயில் விழுந்தவங்க என் குடும்பமே நல்லா இருந்ததில்ல, அது என் மாமனார் குடும்பமாக இருந்தானா, எங்கள் ஆத்தா குடும்பமாக இருந்தானா, அது எப்போவுமே அது உண்டான பழக்கம். அப்படிங்கும்போது அவங்க ஒருத்தருக்கு அடிச்சு மண்டையை பொழந்து இருக்கிறத, நான் போகும்போது அவ்வளோ சொத்து இருந்துச்சு. நான் பொய் சொல்லலை, திருச்செந்தூர் முருகன் மேலே ஆணையாக சொல்கிறேன், அந்த தூண்டில் கருப்பு மேலே ஆணையாக சொல்கிறேன், பாண்டி மேலே சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் ஊர் பிடாரி மேலே ஆணையாக சொல்கிறேன். நான் போகும்போது கிட்டத்தட்ட 1.5 கோடியோ 1.25 கோடியோ சொத்து. 1 ரூபா 2 ரூபா இல்லை, திலீப்பா கை குழந்தை ஃபஸ்ட்டு போகும்போது. 2வது வாட்டி கோகுல் பிறந்து கை குழந்தையாக போனேன். மேலே 4 வீடு, கீழே 4 வீடு, அதுக்கு மேலே மொத்தம் 3 பிளாட் மாதிரி வச்சு 4 வீடு. அவ்வளோ இப்போ நான் இருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி வீடு 3 மைங்களுக்கும் 3 வீடு. 4வது மகளுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டாரு. என்னைக்கா இருந்தாலும் சரி என் மைங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். 3 பேருமே குட்டியில் அடிமை, குடிக்க அடிமை. அதனால் என் மைங்களோட பேரங்களுக்கு தான் இந்த சொத்தை நான் எழுதி வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்போ நான் இருக்கும்போது, நாங்கள் நல்லா குடும்பமாக வாழும்போது, சரிம்மா லட்சுமின்னு தான் என்னை கூப்பிடுவார், சரியா? எல்லாம் லட்சுமி, அப்போ என்ன சுப்புலட்சுமிங்கிறனால சுப்புன்னு கூப்பிடாம லட்சுமின்னு கூப்பிடுவார். லட்சுமி இங்கே வா அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லாரையும் உட்கார வச்சார். 3 மருமகளையுமே உட்கார வச்சார். எங்கள் கொழுந்தனாருக்கு கூட நான் தான் போய் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். அந்த ஃபோட்டோ கூட ரீசனாக ரிலீஸ் ஆகிருக்கு. யார் பார்த்தீங்க என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ எல்லாரும் கூப்பிட்டு உட்காந்து சொல்லும் போது, இங்கே வாங்க
இவ்வளோ ரூபா சொத்து இருக்குது. இந்த பிள்ளை வந்து ஆசாரி வீட்டு பிள்ளை. அதுக்கு அடுத்ததெல்லாம் அவங்க இதுலையே கட்டிட்டாங்க, சொந்தத்துக்குள்ளே கட்டிட்டாங்க, ஒரு இடத்துக்குள்ளே கட்டிட்டாங்க. நான் மட்டும் தான் ஆசாரி வீட்டு பிள்ளைங்கிறனால சரி பரவாயில்ல, நம்மளை நம்பி மயனை நம்பி வந்துருச்சு, நம்ம வீட்டு மருமக, ரெண்டாவது பைய வேற இருக்கேன். அப்போ திலீப்பா இருக்கும்போது பேசுனது. இவ்வளோ கோடிக்கு சொத்து இருக்குது சரியா. இதை நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ உங்கள் பேரில் நான் எழுதி வச்சேன்னா கண்டிப்பாக இவங்க 3 பேருமே உங்களை பிடிச்சிட்டு வந்து அடித்து கொடுமைப்படுத்தி உங்களை கொல்ல கூட தயங்க மாட்டாங்க. ஏன்னா நான் பெத்த பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைய பேரில் நான் எல்லாருக்குமே நான் டெபாசிட் பண்ணிடுறேன் வித்துட்டு அப்படின்னு சொல்லி சத்தியமாக சொல்கிறேன். நான் வந்து திலீப்பாவை தூக்கிட்டு போகும்போது இந்த வார்த்தை தான் நாங்கள் பேசுகிறோம். இன்றைக்கி தான் நான் எங்கள் குடும்பத்தில், நான் பாலா குடும்பத்தில் போய் இருந்தப்போ நாங்கள், ஏன்னா நான் போனதே 2 வாட்டி. எங்கள் மாமனார் இந்த வளவலை கொலை இதெல்லாம் பேச மாட்டார். என்ன விஷயமோ அதை மட்டும்தான் பேசுவார். அப்படி பேசும்போது நான் என்ன பண்ணேன், சரி மாமா நல்ல வேலை அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஜாதியை ரொம்ப பார்க்குறோம், உங்களுக்கு நல்லா சரி, இந்த திருநெல்வேலி சரி உள்ளவங்களாம் கம்யூனிட்டி ரொம்ப பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசாரிட்டு பிள்ளைங்கிறனால தான் அதையும் ஏற்றுக்கிட்டார். அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு சொன்னார். சொல்லிட்டு என்ன பண்ணார், நானும் சரிட்டு இந்த சொத்துக்குத்தெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியவும் தெரியாது. இந்த இன்னைக்கு இருக்கிற ஒரு விவரம் கூட எனக்கு அப்போ தெரியாது, உங்களுக்கே நல்லா தெரியும். சரின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு. ஏன்னா 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நானும் பாலா ஒன்றா தான் இருந்தோம். அவன் பல வாட்டி சொன்னேன் அவனுக்கு இந்த திலீப்பாவும் பாலாவும் ஒன்று. ஏன்னிங்கன்னா அந்த மீடியாவுக்குள்ளே வந்து டான்ஸ் ஆடுறது, இந்த அரைக்குறையமாக காட்டுறது, அதுக்கப்புறம் என்ன ஆடுறது பாடுறது, மீடியானாலே அவனுக்கு பிடிக்காதுங்க. மூஞ்சியை வந்து அவனும் காட்ட மாட்டான். டிக்டாக் பண்ணும்போது ஒரு வீடியோவில் என்ன அப்படி கிராஸ் ஆகும், ஒரே ஒரு வீடியோவில். வேண்டாம், குடும்பம் சீரழிஞ்சு போயிடும், இதனால் வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிரும், வேணாம் விடு 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 விடுன்னா. நான் டிக்டாக்ல இருக்கிற மோகத்தில் இல்லை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அவன் வந்து விலக ஆரம்பிச்சிட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ சுத்தமாக விலகிட்டான். அப்போ தான் இந்த சினேகா அவார்டு ஃபங்க்ஷன் வாங்க வரும்போது கூட அவன் என் கூட தான் இருந்துட்டு அவன் தான் நான் ட்ரெஸ் எடுக்க போகிறோம், ட்ரெஸ் எடுத்தாச்சு, சரி அவார்டு போய் வாங்கிட்டு வா, இதை கொஞ்சம் தயவு செஞ்சு உன் காலில் கூட உனக்கு பிள்ளைய எதிர்காலத்தை பாரு, இதை விடணுன்னா இல்லை இதை வச்சு சினிமாவுக்கு போயிடலாம் அப்படின்னா அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இதெல்லாம் சினிமா இதெல்லாம் பிடிக்காது. அவர் ரொம்ப கௌரவமாக இருக்கிறவங்க ஒன்று வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது இவரை பார்த்தோன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஆச்சு. அதுக்கப்புறம் தான் பாலா வந்து இந்த மீடியானால தான் என்னை விட்டுட்டு போனானே ஒழிஞ்சு, அதுக்கப்புறம் தெரியும் நான் பிள்ளைய வளர்த்தது, வெளியூருக்கு போனது, வந்தது, வச்சது எல்லா கதையும். அதுக்கப்புறம் இந்த ஆள்கிட்ட பழகி நான் இங்கே வந்த கதை வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். திரும்பி நான் என் மாமியார்கிட்ட பேசுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி என்னதான் அன்னைக்கு அவ்வளோ ரூபா சொத்து இருக்குன்னு சொன்னார், சரி ஏன்னா நான் எனக்கு 18 வயசு ஆகட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா மைனர் பயிலுங்க இவங்களை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இதுகளும் 2 தட்டி 2 மங்குருதை, இதுக்கு கோவில் கூட ஒரு வகையில் சேர்த்துக்கலாம். அப்படி இருக்கும்போது இப்போ ஃபோன் பண்ணி நான் இன்றைக்கி கேட்குறேன் பாலாக்கிட்ட, எங்கடா அந்த சைடு ஒரு வீடு இருந்துச்சு, பெரிய வீடு, இந்த சைடு ஒன்று இருந்துச்சு, நீங்கள் இருந்த ஒரு வீடு இருந்துச்சு, எங்கடா கிட்டத்தட்ட 1.25 கோடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்படின்னப்ப எங்கள் அப்பாவும் இல்லை, செத்து போயிட்டாரு, எங்கள் அம்மா முடியாத பொம்பளை, எங்கள் பெரிய நேம் பொண்டாட்டி அவள் இல்லை, அவளும் போயிட்டா, ரெண்டாவது என் தம்பிக்கும் காடு முடியலையா, ஏதோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கான், நானும் பொண்டாட்டி இல்லை, பிள்ளை இல்லை, எங்கள் அம்மா என்ன பண்ணுவா, வாழை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவா, கடங்கப்பிக்கு என்ன பண்ணுவா, எங்கள் அப்பே வாங்கி வச்சுட்டு போனா கடன்லாம் எப்படி, ஏன்னா அவர் ரியல் எஸ்டேட் பயங்கரமாக அப்போ பண்ணாரா. இப்போ நான்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல ரியல் எஸ்டேட்டு நல்லா பயங்கரமாக இது பண்ணியிருக்காரு. அந்த கதையில நான் ரொம்ப கேட்க மாட்டேன். அப்படிங்கும்போது எல்லாத்தையும் விற்று 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 தின்னு லாஸ்ட்டாக இப்போதைக்கு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு 50 லட்ச ரூபா சொத்து உள்ள ஒரு வீடு தான் இருக்கான். சரிடா, இதனாவது ஏதாவது இவங்களுக்கு ரொம்ப கூட நான் கேட்கலடா, இவனுக்கு ஒரு 5 லட்சம் அவனுக்கு ஒரு 5 லட்சம்னாவது டெபாசிட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, இது எதுக்கு நீ வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத, தேவையில்லாமல் நீ எங்கள் அம்மாவை வந்து நீ இங்கே சொத்து கொடுங்க பங்கு கொடுங்கன்னு கேட்க போனீங்கன்னா எங்கள் அண்ணன் அடித்து கொண்டு கூட போடுவான் போல இருக்கு. உன்னை நான் கெஞ்சி கேட்குறேன், நான் எப்படி நீ வாழ்கிற வாழ்க்கையை நான் எந்த தொந்தரவும் பண்ணாமல் நான் விட்டு கொடுத்துட்டோனோ அதே மாதிரி அந்த சொத்தை வந்து நீ கேட்காத. கடைசி காலத்தில் எங்கள் அம்மா விற்று தின்னுட்டு கூட அவள் வந்து மண்டையை போட்டாலும் பரவாயில்ல, நான் ஏதோ எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் நான் போகிறேன் பார்க்குறேன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்ப கதை அப்படி போய்கிட்டு இருக்குது. நான் நினச்சேன்னா நான் 6 மாதம் தான் இருக்குது திலீப்பாவுக்கு 18 வயசு தொடங்குறதுக்கு. எது நவம்பர் மாதம் வந்தால் 17 முடிஞ்சு 18 வயசு தொடங்குது. தாராளமாக நான் கோர்ட்டில் கேஸ் போடலாம். வித்த மொத்த சொத்தும் ஏன்னா தாத்தா சொத்து, அது எப்படின்னா பாலா கூட கேட்கறதுக்கு அதிகாரம் கிடையாது, ஆனால் இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. இவங்களோட எல்லா இதையும் ஐடி ப்ரூஃபையும் வச்சு நீங்கள் சொல்கிறீங்களே எவனுக்கோ போய் பெத்தா பாலா எதுக்கு துடிக்கணும், ஏன் துடிக்கணும், இவனை எதுக்கு ஓத்தா ஒப்பா அவனே இவனை எப்படி இப்படின்னு எதுக்கு கிளின்னு அவனை அன்னைக்கு கேட்ட கேள்வி யார் என் கூட இருக்கானே, இவனை கிழிச்ச கிளி வாழ்க்கையவே வெறுத்திருப்பாங்க. நான் கிழிச்சதெல்லாம் கொஞ்சோண்டு, ஆனால் அவன் கிழிச்சா பாருங்க கிளி, ஏண்டா ஏன் பொண்டாட்டி ஏன் புள்ள நீ என்ன தைரியம் தான் தெரியாம ஒன்றும் சொல்லலை. அதை நான் சொல்லவே எனக்கு முடியல. ஏன் இதுக்கு பிறந்த பிள்ளைய எப்படி உனக்கு பிறந்தா நீ சொல்ல போச்சு, இல்லை சகலை நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சகலை சொன்னேன்னு நானும் சொல்கிறேன். அவன் விளையாட்டுக்கு பேசினடா, விளையாட்டுக்கு என்னடி தேனா பேசுவான்,
எப்படி நான் பேசுவேன்? என் பிள்ளைய எனக்கு தெரியாதா? நான் தூக்கி வளர்த்துருக்கேன், நான் பெற்றிருக்கேன். ஏன் சூனாவுக்கு பிறந்த பிள்ளை எனக்கு தெரியாதா? இன்னைக்கு இவன் கூட போய் இருந்துட்டா இவன் சொல்லுவானா அப்படின்னா, அந்த விளையாட்டுக்கு சொன்ன ஒரு விஷயத்தில் என்னை கொலையா கொன்று எனக்கு நெஞ்சு வலி வந்து படப்பண்ண. எனக்குலாம் நெஞ்சு வலினா என்னன்னே தெரியாது. அன்றைக்கி ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டெல்லாம் ஓவர் ஆகி ப்ரெஷர். நான் அப்போயே ஆஸ்பத்திரியில் போயிருந்தேன்னா உங்களுக்கு லைவாக நான் போட்டு காமிச்சிருப்பேன். அப்படி எங்கே இருந்தாலும் அவன் செய்கிறேன், செய்யலை, கொடுக்கல அப்பேன்னு சொன்னனால அவன் படுத்ததுனால தானே அவனுக்கு துடிக்குது. நீ உன் பிள்ளைய சொல்லும்போது உனக்கு சொல்லும்போது துடிக்குது இல்லை? சொல்லு பாப்பா. உனக்கு மட்டும் உனக்கு பிறந்ததான்னு கேட்டவன குத்துது, கொடையுது, வலிக்குதே. அந்த மாதிரி தானே வந்து எங்களுக்கு சொல்லும் போது எங்களுக்கு வலிக்கும். இப்பயும் நான் அதை தான் சொல்கிறேன். நீ இன்னும் 100 வருஷம் வாழ்ந்தாலும் நீ புருஷனாக முடியாது. நீ 100 வருஷம் நான் உன் கூட வாழ்ந்தாலும் நான் உனக்கு பொண்டாட்டி ஆக முடியாது. நீ என்னதான் அவங்கள பாலும் தேனும் கொடுத்து வளர்த்தா அவங்க உனக்கு பிள்ளையாக முடியாது. ஏதோ நன்றி, அந்த நன்றி கடன் மறக்காமல் அவங்களும் சரி நம்ம அப்பா விட்டுட்டு போயிடுச்சே, அவர் தான் நம்மளை வளர்த்துருக்காரு, படிக்க வச்சுருக்காரு, என்னதான் இருந்தாலும் அவனுக்கு தெரியும். கோவலுக்கும் தெரியும், திலீப்பாவுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் பிள்ளையில வந்து என்ன சொல்லி வளர்த்தனோ இல்லையோ, ஆனால் ஒருத்தவங்க உதவி செஞ்சால் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நன்றி கடனோட இருக்கணும். அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும்னு சொல்லி தான் நான் வளர்த்துருக்கேனே ஒழிஞ்சு ஒன்ன மாதிரிலாம் கேவலம் கட்டு போய் ஒருத்தி வீட்டுக்கு வருவா குடும்பத்தோடு சேர்த்து அடிங்க. எப்படி ஒரு பிரச்சனை நான் மட்டும் உதவி செய்கிறதுக்கு வேணும், மற்றது மட்டும் குடும்பத்தோடு சேர்ந்துக்கிட்டு மட்டும் வேணும், மற்றது நான் மட்டும் அப்படியே குடும்பத்தோடு சேர்ந்து ஒன்று மண்ணா அடிக்கிறீங்க. இதுதான் நீ வளர்த்த லட்சணம். இதே நானாக இருந்தேன்னா அத்தா அப்படிங்கிறதுக்கு மறுவார்த்தை பேச விட மாட்டேன். அதுதான் நான் வளர்த்த வளர்ப்பு. வறுமையில் வளர்த்தா கூட மரியாதையை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன். பெரியவங்களுக்குள்ள சண்டை 1000 பண்ணிட்டு போகிறாங்க, நமக்கு தேவையில்லை. இந்தா எதோ இருந்தாலும் சரி நீங்கள் கூட்டிட்டு போய் பார்த்துக்கோங்க, எதுக்கு இங்கெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மொத்தமாக சேர்ந்து ஏன் இந்த தழுப்பை மறுக்கிறதுக்கு எனக்கு காசு இல்லையா? இல்லை மறைக்க முடியாதா? ஏங்க ஒரு 3 நாள் இந்த வெயிலில் போய் இந்த இது காய போட்டேன். என் முகம் நீங்களே பார்த்தீங்க எப்படி இருந்துச்சு. கரு குழஞ்சி ஏன் மூஞ்சி எனக்கே அடையாளம் தெரில. ஆகா இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது சுத்தப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி தான் 2 நாள் 4 நாள் நான் ஏன் ரெஸ்ட் கொடுத்தேன்னா, ஒரே நாளில் என் முகத்தை என்ன பண்ணணும், இதுக்காக நான் 1000 2000 க்ரீம் வாங்கி போட்டா நான் எல்லாம் பண்ணேன்? இல்லை பார்லர் போய் 5000 10,000 செலவு பண்ணிட்டா எதுவும் பண்ணேன்? சாதாரணமாக வீட்டில் இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் பண்ணி 2 நாள் கண்டினியூவாக போட்டேன். இந்த என் முகத்தை பாருங்கள், இது எந்த இதுவும் கிடையாது. இந்த கில்ட்ரு அந்த இது எதுவுமே கிடையாது. சரியா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் மசாலாவுக்கு நான் தனியாக நம்பர் வாங்கிட்டேன். நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் அவருக்கு போட்ட வரைக்கும் அட்ரஸ் எழுதி வச்சுட்டேன், நம்பர் எழுதி வச்சுட்டேன், யாராக இருக்குன்னு சொல்லி. வாரத்தில் ஃபுல்லாக நீங்கள் கொடுத்தாதான் நான் சனிக்கிழமை வந்து போய் ஜாமான் வாங்க முடியும், ஞாயிற்றுக்கிழமை காய போட முடியும், திங்கக்கிழமை அரைக்க முடியும், திங்கக்கிழமை பேக்கெட் போட்டு உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை காலைலக்குள்ளே உங்களுக்கு டெலிவரி ஆகணும். அதனால் நான் சொல்கிற நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்புக்கு வாங்க. தயவு செஞ்சு ஃபோன் மட்டும் யாரும் பண்ணாதீங்க. நான் இன்னும் ஃபோன் வாங்கலை, வேறு ஃபோனு, என் பர்சனல் ஃபோனு தான் நான் இப்போ போட்டு ஓப்பன் பண்ண போகிறேன். ஏன்னா நான் இப்போயே சொல்ல ஆரம்பித்தாதான் நீங்கள் நம்பரை எல்லாருமே நோட் பண்ணிக்குவீங்க. அதனால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் வந்து பேச வேண்டாம், நான் கண்டிப்பாக பிளாக் பண்ணிடுவேன். இது ஒன்லி மசாலாவுக்காக மட்டும்தான். நான் ஒரு ஸ்கேனர் அனுப்புவேன். அவருக்கு எப்படி அனுப்புகிறீங்க? ஸ்கேனர் அனுப்புகிறேன், காசை போடுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லுங்கள். உங்கள் அட்ரஸ்ஸு, உங்களோட ஃபோன் நம்பர், பின்கோடு தெளிவாக அனுப்புங்க. தெளிவாக எல்லாருக்கும் கொரியர் போயிடுச்சு. அதனால் நான் சொல்கிற நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. என்னோடய நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து 82 20 75 79 75 82 20 75 79 75. இதுதான் நம்பர். இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிடுவேன். உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அதுக்கு மட்டும் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, தமிழில் டைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அட்ரஸை தமிழில் அனுப்புங்க, நான் எழுதி வச்சுக்கிறேன். இல்லை இங்கிலீஷில் அனுப்புனா கூட நான் இங்கிலீஷை பார்த்து எழுதி வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் ஃபோன் பண்ணாதீங்க. ஏன்னா என் பர்சனல் ஃபோனில் தான் போட்டுக்கணும். ஒரு 4 நாள் ஆகும் வேறு ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு. வாங்கிடுறேன், அதுக்கப்புறம் நான் தனியாக அதை வச்சுக்கிறேன். அதனால் மசாலா வேணும் அப்படிங்கிறவங்க இப்போயே ஆர்டர் கொடுங்க. என்ன 2 நாள் 3 நாள் தான் இருக்குது. நான் மொத்தமாக வாங்கிட்டு தான் அரைச்சி எல்லாத்துக்கும் கொடுத்துட்றேன். ஓகேவா? தேங்க்யூ, பாய். கண்டிப்பாக இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வாங்க. சரியா? பாய்.